வில்லேஜ் டெக் பிளஸ் நான் வினோத். இன்னைக்கு நாம MI 360 கேமராவை பத்தின அன்பாக்சிங் பார்க்க போறது கிடையாதுங்க. நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கேமராவை எப்படி நம்ம மொபைல்ல கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த கேமராவை மொபைல்ல மட்டும் இல்லாம டிவிலையும் சேர்த்து எப்படி கனெக்ட் பண்றது, ஸோ டிவில எப்படி வியூஸ் பார்க்கறது அப்படிங்கிறத பத்தின வீடியோ தான் இது. ஸோ மறக்காம வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோவில். ஸோ அன்பாக்சிங் பற்றியெல்லாம் சொல்ல போகிறது கிடையாதுங்க, நான் டேரெக்டாக அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அந்த MI 360 கேமரா. ஸோ இந்த 360 கேமராவை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொபைலோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ மொபைலோட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த 360 கேமரா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பவர் கொடுக்க போகிறோம். சார்ஜரை இதோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சார்ஜரில் எப்பொழுதும் கனெக்டில் தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இது ஆன் ஆகும். ஸோ இப்போ ஆன் ஆகிருச்சு. பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் லைட் எரியுதும், கொஞ்சம் நேரத்தில் இது வந்து லைட் வந்து மாறும். ஸோ மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து ஒரு 360 டிகிரிக்கு வந்து முதல்ல ரொட்டேட் பண்ணி முதல்ல ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி காட்டும். ஸோ இப்போ வந்து அது 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி காட்டிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைலில் வந்து இதுக்கு உண்டான ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ MI ஹோம் அப்படிங்கிற ஆப் வந்து நம்ம இப்போ வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். மொபைலில் டவுன்லோட் பண்ணி இதோட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கேமராவை மொபைலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் ஷவுமி ஹோம் அப்படிங்கிற ஆப் முதல்ல நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்பை நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக நம்ம வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு இது போல் தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னரில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி ஆட் எ டிவைஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேமராவில் போய்ட்டு நீங்கள் MI 360 கேமராவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கு QR கோடை வந்து ஸ்கேன் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பட்டனை ஒரு தடவை ரீசெட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து QR கோடை வந்து ஸ்கேன் பண்ண சொல்லி காட்டும். ஸோ நீங்கள் QR கோடு எங்கே இருக்குன்னு தேட வேணாம். ஸோ யூசர் மேனுவல் இருக்கும் அந்த பாக்ஸ்க்குள்ளே. அந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூசர் மேனுவல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு அதுக்குண்டான QR கோடை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த QR கோடை தான் நம்ம இப்போ ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு இதுலேயே பிக்சரில் காட்டும். ஸோ ஸ்கேன் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் உள்ள நியரஸ்ட்டாக உள்ள ஒய்ஃபையை கேட்கும். ஸோ அந்த ஒய்ஃபை சிக்னல் ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் QR கோடு காட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் கேமராவோட கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள ரவுட்டரை வந்து அது வந்து டிவைஸில் வந்து ஆட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக கனெக்ட் ஆகிருச்சு. ஸோ டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிருச்சு. இதில் நீங்கள் என்ன பேர் கொடுக்கணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமராவோட வியூஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேமரா வந்து மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரூ பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக நம்ம வந்து மேலே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து ஸ்டோரேஜ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெமரி கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 64 GB மெமரி கார்டை வந்து இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு வழியாக நம்ம ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதோட வியூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மொபைலில் பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து மொபைலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தலைகீழ தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸில் போய்ட்டு கேமரா செட்டிங்ஸுங்கிற இருக்கும். ஸோ கேமரா செட்டிங்ஸில் போய்ட்டு இமேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இமேஜ் செட்டிங்ஸில் போய்ட்டு ரொட்டேட் இமேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரொட்டேட் இமேஜில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பொசிஷனில் வேணுமோ அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா
ஸ்டேட்டஸ், மெமரி கார்டோட ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மெமரி கார்டோட ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா எரர் காட்டுது. ஸோ மெமரி கார்டை வந்து நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெமரி கார்டை நம்ம ஃபார்மேட் பண்ணியாச்சு. மெமரி கார்டோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டிடுச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கடையோட டோட்டல் வியூ வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு கவர் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் ஒரு மைக் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக கேட்க முடியும். ஸோ இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா 1080 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1080லையும் 360 பிக்சல்லையும் நீங்கள் வந்து இமேஜோட குவாலிட்டியை நீங்கள் பார்த்துக்க முடியும். இதை நீங்கள் ஜூம் பண்ணி கூட பார்க்க முடியும். ஸோ இது போல் இதில் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொபைலில் மட்டும் இதை வாட்ச் பண்ண முடியாது, நம்ம வந்து டிவிலையும் இதை வந்து நம்ம வாட்ச் பண்ண போகிறோம். ஸோ எப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வழியாக வந்து 360 கேமரா வந்து நம்ம மொபைல்லையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே உள்ள டிவியில் கனெக்ட் பண்ணாமல் இன்னொரு கடையில் உள்ள டிவியில் போயிட்டு இதை கனெக்ட் பண்ணி நான் காட்ட போகிறேன். எப்படி இருக்குது இதோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ வாங்க அந்த கடைக்கு நம்ம போகலாம். இப்போ ஒரு வழியா நாம இப்ப எம்ஐ ஷோரூம்குள்ள வந்தாச்சு. ஸோ இந்த எம்ஐ ஷோரூம்ல ஒரு டிவி மாட்டிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 50 இன்ச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிவியில தான் நாம இப்ப அந்த கடையில மாட்டின கேமராவை வாட்ச் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எம்ஐ டிவியில ஹோம் ஆப், இந்த ஹோம் கீயை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஹோம் வந்துடும். ஸோ இந்த ஹோம் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு யூசர் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம இப்போ போக போறோம். ஸோ யூசர் சென்டரை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் யூசர் சென்டர் வரும். ஸோ இதில் கீழே வந்துருங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீ ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மீ ஹோம் ஆப்ஷன்ஸ்க்கு தான் நம்ம போகணும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அக்ரி கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாகின் யுவர் எம்ஐ அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த .comல நீங்கள் போயிட்டு இந்த ஆக்டிவேஷன் கோடை கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டை கொடுத்து சைன்இன் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் ஒரு கோடு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோடு நம்பரை தான் நம்ம வந்து இங்கே வந்து கொடுக்கணும். ஸோ இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிவியோட கனெக்ட் ஆயிரும். உங்கள் மொபைலில் உள்ள அக்கௌண்ட்டு வந்து டேரெக்டாக வந்து டிவியோட கனெக்ட் ஆயிரும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இதோட எம்ஐ அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மொபைல்லேருந்து இப்போ இன்னொரு மொபைலில் எந்த மொபைலில் வந்து அதை கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த மொபைலுக்குள்ளே போயிட்டு அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு டிவைஸை வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஷேர் பண்ணுறதுக்கு என்னென்னா எம்ஐ அக்கௌண்ட்டு அவங்களோட அக்கௌண்ட் கேட்கும். ஸோ வந்து நீங்கள் அலோவ் கண்ட்ரோல் வியூ ஒன்லி இப்படின்னு இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. நம்ம கிரியேட் பண்ண அந்த எம்ஐ ஐடியோட அக்கௌண்ட் இங்கே கொடுங்க. கொடுத்துட்டு ஷேர் டிவைஸை ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிங்க அப்படின்னா அலோவ் கண்ட்ரோல் வீடியோ கேமரா அப்படின்னு கேட்கும். ஸோ ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்விடேஷன் சென்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த இன்விடேஷனை வந்து இங்கே வந்து நம்ம ஓகே பண்ணணும். அந்த மொபைல் இது போல் வந்து உங்களுக்கு வந்து அக்செப்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ டிவியோட கனெக்ட் பண்ணவான்னு கேட்கும். ஸோ நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ வந்து அக்செப்ட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கேமரா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். அங்கே இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். இங்கே இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு கடையில் ஃபிக்ஸ் பண்ணது இங்கேருந்து நம்ம வந்து வியூஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வேறு கடை. ஸோ அந்த கடையில் உள்ள வியூஸ் வந்து நீங்கள் உங்கள் டிவி மூலியமாகவே வியூ பார்த்துக்கலாம். நீங்களே இங்கேருந்து பேன் டில்ட்டு ரைட்டு லெஃப்ட்டுன்னு நீங்கள் வந்து அந்த கேமராவை 360 டிகிரிக்கு வந்து நீங்களே கேமராவை உங்கள் ரிமோட் மூலியமாகவே நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அங்கே உள்ள சவுண்ட் எஃபெக்டையும் நீங்கள் டிவி மூலியமாக கேட்டுக்க முடியும். ஸோ நான் சவுண்டை வந்து மியூட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஸ்டெப் பேக்கில் வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கேமரா மோடுன்னு ஒன்று இருக்கும், பிஐபி மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மோடை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பாப் மோடில் சின்னதாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஹோமுக்கு வந்துட்டாலுமே நீங்கள் வேறு எந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் டிவியில் யூஸ் பண்ணாலும் ஸோ நீங்கள் கேமரா வாட்ச் பண்ணிக்கிட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ கேமரா பாட்டில் கேமரா ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மோட்லேயும் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட 360 கேமராவை உங்கள் டிவிலேயே நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். ஸோ இது நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இது வரைக்கும் மொபைலில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் 360 கேமராவை நீங்கள் டிவிலையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்குள்ள நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.